ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மாருதி ஓம்னி 2007 மாடலு வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 27 வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வாங்க வண்டியை பார்ப்போம். எந்த விதமான வேலைகளும் இல்லை. பெயிண்டிங்கு, ஸ்டிக்கரு, டோர் வைசரு, வீல் கப்பு வழக்கம் போல் தான் நம்ம சொல்கிறது. எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு சிறப்பு ஆஃபர் உண்டு. இந்த வண்டி இப்போ தான் போடுறோம். 3 நாளுக்குள்ளே யார் வந்து கேட்குறீங்களோ அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுப்போம். 2007 மாடலு வண்டி பார்த்திங்கன்னா எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு. வண்டி லாஸ்ட் ஆட்டி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் நம்பரில் தான் இருக்குது. வண்டியை சுற்றி பார்த்துக்கோங்க. வண்டி பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க. ஒரிஜினல் பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க. டோர் வைசர், வீல் கப்பு, அதே மாதிரி முன்னாடி 2 ஹெட்லைட்டு. வண்டியில் பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 ஹெட்லைட்னு புதுசு, இண்டிகேட்ரு செட்டோட புதுசு, உள்ளுக்குள்ள பேட்ரி. வண்டியை பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவுட்டரில் வாங்க உள்ளுக்குள்ள சீட் கவர் பார்ப்போம். சீட் கவர் இன்டீரியரை பார்ப்போம். சீட் கவர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே ஃப்ளோர் மேட்டு ஒட்டியிருக்காங்க. டேமேஜ் ஆனதுக்கெல்லாம் ஒட்டலை, ஃபுல்லாக வந்து மேட்டு ஒட்டியிருக்காங்க. வேணால் எடுத்து வேணால் பார்ப்போம். அதே மாதிரி டோர் சைடில் அட்டை போட்டிருக்காங்க. ஃபுல் ஒயரிங் ஒர்க் பார்த்து வச்சுருக்காங்க. ஹார்ன் அடிக்குது, செட்டு எடுக்கும். சாவி ஆன் பண்ணணும். ஓகேங்களா? அட்டாவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இன்டீரியர் பார்த்துக்கோங்க. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு தான் உள்ளுக்குள்ளே. அதே மாதிரி அப்பல்சர் மேலே இங்கேயும் ஃப்ளோர் மேட் ஒட்டியிருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் புதுசு தான். வாரண்டி கார்டோடு கொடுத்துருவாங்க. பேட்டரி சீரியல் நம்பரை பார்த்துக்கோங்க. 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது, அதோடு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு வந்து பாருங்கள், எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு. இங்கிட்டு சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க. மேலே அப்பல்சரு, டோர் அட்டை ஃபுல்லாக அவங்க வண்டி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. வயரிங் ஒரு ஃபுல்லாக பார்த்து வச்சுருக்காங்க. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 65 H 3620. இந்த சைடும் பார்த்துக்கோங்க. வண்டி அடிபடாத வண்டி, ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. தீபாவளி ஆஃபரோடு கொடுக்குறோம். வாங்க. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. யாரும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு பெஸ்ட்டு ரேட்டில் பண்ணி கொடுக்க போகிறோம். கால் பண்ணி கேளுங்க. ரேட்டை போடலன்னு தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க. ரேட்டு போட முடியாது. ஆனால் நம்மள்ட்ட கஸ்டமரும் வர்றாங்க, வியாபாரிகளும் வர்றாங்க. அதனால தான் நம்ம வந்து ரேட்டை சொல்கிறது இல்லை. இந்த 2 டேஞ்சர் லைட்டு. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அடுத்து என்னென்னா ஃபுல் வயரிங் ஒர்க் நம்ம காமிக்கிறோம். உங்களுக்கு டேஷ்போர்ட் லைட் இருக்குதுங்களா, செட்டு, ஹார்னு, ஹெட்லைட்டு, அதே மாதிரி பின்னாடி டேஞ்சர் கிளாஸ் எரியுது. அதே மாதிரி கீழே குட்டி பல்ப்பு. மறுபடியும் ஒரு தடவை காமிக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் மழை பெய்யுது, அதான் அவசரமாக போட்டுட்ருக்குறோம். அதே மாதிரி வழக்கம் போல் சொல்லுவாங்கள்ல, கவுல் பேஸ்ட் பிரிக்காத வண்டின்னு. பார்த்தீங்களா? அடிபடாத வண்டி. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக வச்சுருந்த வண்டி. டோரு காடி. அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடும் பார்த்துக்கோங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாது. கவுல் பேஸ்ட் கூட வண்டியில் பிரிக்கலை. அதான் நாங்கள் தெளிவான முறையில் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து சேஸை பார்த்துக்குவோம். டயர்லாம் 4 வந்து 100 டயரில் வந்து பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது. ஒரு 100% சொல்லலாம்.
சேஸ் ஒர்க்லாம் பார்த்தோம், கீழே சேஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த விதமான அரிப்பு திருப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சேஸை பார்த்துக்கோங்க. டயர் பாயிண்ட்டு 4 டயருமே இன்னும் ஓடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரிலாம் புதுசு தான் ஃப்ரெண்ட்ஸ். பேட்ரி வாரண்டி கார்டோடு இருக்குது, 2 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, சீரியல் நம்பரு. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ஒர்க்கிங்கு, ஆர்னு சாவி போட்டோம்னா செட்டு படிக்கும். ஓகேங்களா. உள்ளுக்குள்ள ஸ்பீடா மீட்டரை பார்த்துக்கோங்க. செட்டோட இது வாங்க முதல்ல இருந்து மறுபடியும் சொல்கிறேன். 2007 மாருதி ஓம்னி, எந்த விதமான வேலையும் கிடையாது. வண்டி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வண்டி வந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க கம்ப்ளைண்ட் நம்பர் கூட கால் பண்ணி கேளுங்க. நல்ல முறை எடுத்து வண்டி எடுத்து நல்ல முறையில் பயணம் செய்ய வாழ்த்துக்கள். நன்றி.